வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 12/12/2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9:30 வரை நடக்கக்கூடிய சந்தை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடு எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிள்ளை கலரு ஒரு காரி போட்டையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மாடுங்க ரெண்டுமே. ஸோ ஏறு மாடுங்க, மூலக்காடுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி ஏறு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லு நினைதா பல்லு சரியாயிடுச்சு. எவ்வளோ சொல்லிக்குது நினை ஜோடி? 85. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை முன்ன பின்ன பேசி அனுசரித்து வாங்கலாங்க. நல்ல அருமையான ஒரு ஜோடிங்க. ஸோ உடம்பு கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குங்க. இங்கே ஒரு ஜோடி வண்டி மாடுங்க. ஸோ ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா சரியான கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ ஏறு மாடுங்கள்ல வண்டி மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஜோடி. ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்த மாடு. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 57,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.10 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான ஜோடிங்க. ஸோ அப்படியே இங்கேயும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு ஒயிட்டு போட ஒன்று. ஸோ அப்படியே செவலை கலரில் ஒன்று சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா அருமையான உடம்பு பாருங்கள் மாடு. அண்ணா இது எந்த மாடு? இது குப்பத்தம்மா. பல்லுண்ணா இது? பல்லு சரியா போச்சு. ஏறு மாடுங்களாண்ணா? எதனால விட்டு எவ்வளோ சொல்லிக்கிறேன் மாடு? இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.28. ஸோ பார்த்தீங்கன்னா 1.28 சொல்லியிருக்காங்க. 1,28,000 ரூபா ஜோடி. ஸோ வண்டி ஏறி எதனால போட்டிக்கலாங்க. ஸோ அப்படியே இங்கேயும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடு தான். ஸோ நம்ம காவலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆலாங்காயம் சைட்லேருந்து. ஸோ நல்லா ஒரு காரி போட்டை. ஸோ அப்படியே ஒரு செவலை லைட்டு போடையில் ஒரு சூப்பரான வயசான மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான மாடு. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்த மாடு தாங்க. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் மாடு எப்படி இருக்குன்ட்டு. எரம் மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு எரம் மாடு. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர்ண்ணா மாடு இது? எந்த ஊர்ண்ணா மாடு இது? காளை மாடா? காளையா இல்ல பட்டியா? எவ்வளவு சொல்லிக்கிறேன்? 30,000. பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ எருமாட்டிலே காளை மாடுங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு. நல்லா ஒரு காரி கலரில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாட்டு பசுங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சவள கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடு.
சில வியாபாரம் நடந்துன்னு இருக்கு பாருங்க. சந்தோஷமா கூட கேளு மாடு வாங்க மாடு நல்லது அவரு குடுத்து கூடாங்க சொன்னாதான் கவரு கொடுப்பா சொல்றேன். சரி கவரு வாங்க கால்கிட்டு வாங்க தெரியல ஏறினா கேட்க சில வியாபாரம் முடிய போகுதுங்க. சூப்பரா இருக்கு பாருங்க காளை கண்ணு. இல்லை வியாபாரம் முடிஞ்சுங்க. பல்லுனா இது பல்லுனா 2 பல்லு 6 பல்லுங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க மாடு. வியாபாரம் முடிஞ்சு. ஸோ காங்கையும் கிராஸுங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காரி நிறம். ஸோ மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு காரி மயிலையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அற்புதமாக இருக்குது. பொட்டுக்கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர்ண்ணா மாடு இது? தேர்த்தனா. பல்லுண்ணா இது? புதுவாய். புதுவாய் பல்லு சேருது. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 3வது கண்ணு. பால் அப்படியே எத்தனை லிட்டர்ண்ணா? பால் 10 லிட்டர். 10 லிட்டர் பால். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா கண்ணு மாடு? இது 81,000 சொல்லி. 81. எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? ஒரு 1000 ரூபா அப்படி கம்மி பண்ணி ஒரு 5000. ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு 81,000 ரூபா சொல்லியிருக்காங்க. 10 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. 3வது கண்ணுங்க. நல்லா அருமையான ஒரு காங்கைங் கிராஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹைட்டு வெயிட்டு நல்லா அருமையான மாடுங்க. ஒரு ஜோடி வண்டி மாடு. ஸோ நல்லா மயிலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ குனிச்சிலேருந்து இந்த ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஜோடிங்க. ஸோ நல்லா ஹைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது மாடு. நான் பல்லு சரியாக போச்சுலண்ணா இதை? பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் சரி பல்லு வந்துடுச்சு. எவ்வளோண்ணா? 120. 120. ஸோ நம்ம 1,60,000 சொல்லியிருக்காங்க. இதை எவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரியலிங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 ஜோடி. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மயிலில் நல்லா ஹைட்டெல்லாம் சூப்பரான ஹைட்டு. ஸோ உடம்பு கட்டில் நல்லா அற்புதமாக இருக்குங்க. வண்டி மாடு. இதுவும் குனிச்சி மாடு தாங்க. பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்த மாடு. இதுவும் பார்த்தீங்கன்னா 1,60,000 நல்லா சொல்கிறாங்க. முன்ன பின்ன பேசி அனுசரித்து வாங்கலாங்க. நல்ல அருமையான மாடு. ஸோ ஊத்தங்கரைக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க ஜாஸ்தி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான மேற்குத்தி மாடுங்க. மயிலில் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டுங்க மாடு. ஸோ இதுவும் வண்டி மாடு. ஸோ கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது எந்த ஊர்ண்ணா மாடு? தாமரைப்பாக்கம். ஓகே. பல்லுண்ணா அது? பல்லு சரியாக போச்சு. ஓகே. வண்டி மாடு இல்லைண்ணா? ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி இது? 160. ஓகே. எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? 140 வந்தால் விட்ருவீங்க. இது மாதிரி வண்டி மாடு கேட்டிங்கன்னா வாங்கி தரீங்களா? அப்படி ஃபோன் நம்பர் இருக்கும் சொல்லலாம். 98 65 79 0 1 0 6. ஓகே. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அருமையான மயிலையில் பார்த்தீங்கன்னா வண்டி மாடு வாங்கி தராங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு ஜோடி.
பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாதி மலை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க நல்ல பிள்ளை பொடையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்டு மாடுங்க. ஸோ ஏறு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய சைஸு மாடு. ஸோ கலர் நல்லா அருமையான கலருங்க. உடம்பு கட்டு நல்லா அற்புதமான உடம்பு கட்டு. ஸோ வியாபாரமாக அந்த சைடு நடந்துன்னு இருக்குங்க. ஸோ எவ்வளோ நடக்குதுன்னு தெரியல. அப்படியே மாடு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கறவை மாடு. ஸோ நல்லா அற்புதமான ஒரு மாடுங்க. ஸோ இப்போ கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கண்ணை போட்டிருக்குங்க. நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ எந்த ஊரை நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ நல்லா அழகாக இருக்குங்க மாடு. ஆனால் எந்த ஊர் மாடு இது? சாம்பல்பட்டி. சாம்பல்பட்டி. என்ன மாடுண்ணா இது? ஜெர்சி மாடு. ஜெர்சி மாடு. பல்லுண்ணா? பல்லு பல்லு பால் 2 பல்லு. 2 பல்லு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் கண்ணு. அப்போ எத்தனை லிட்டர் பால் வருது? 12 லிட்டர் வருது. 14. 12. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55 ரூபா சொல்லி. கண்ணு மாடும். கண்ணு மாடு. வீடியோ எடுக்கிறியா? ஆமாண்ணா, யூடியூப்ல. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 54 ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணுங்க ஒரு 12 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சினை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு செவல நேரத்தில். ஸோ அப்படியே மாடு மட்டும் காட்டுறோம் பாருங்கள். சில ஃபஸ்ட்டு இது தாங்க மாடு இது. ஸோ தலைச்சங்கண்ணு. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜெர்சிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா முதல் ஈத்து தான், இன்னும் கண்ணு போடல. ஸோ ஷேப் பாருங்கள், நல்லா அற்புதமான ஒரு ஷேப்பு. நல்லா அருமையான மாடுங்க. என்ன சொல்கிறாங்க? சொல்றாரு 65 சொல்றாரு. 4 பல்லு. ஸோ 4 பல்லுங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு ஜெர்சி மாடு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபா சொல்லியிருக்காங்க. சில நாட்டு மாடுங்க. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்துருக்கேன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? திருவண்ணாமலை. பல்லுண்ணா இது? பல்லு சரியா போய். நாட்டு மாடுங்களா? எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 2வது. எவ்வளோ கறவை வருதுண்ணா ஒரு நாளைக்கு? 7 லிட்டரு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா கண்ணு மாடு? 43. ஸோ கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 43,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பொட்டக்கண்ணா? காலக்கண்ணு. ஸோ காளை கண்ணு போட்டிருக்குங்க. ஒரு 7 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காரி நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ காம்பு வரிசை நல்லா அருமையான ஒரு காம்பு வரிசை. ஸோ இடைவெளி பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ நல்லா அற்புதமான மாடுங்க. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா காரி கலரு. நைனா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? கொரட்டி மாடு. பல்லு நைனா இது? பல்லு சரியா போய். எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 3வது கண்ணுங்க. அப்படி பால் எத்தனை லிட்டர் வருது நைனா? 5 லிட்டரு. ஓகே. ஒரு நாளைக்கா? ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நைனா கண்ணு மாடு? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ விலை சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 50. நீங்கள் வியாபாரிங்களாண்ணா? ஸோ ஒரு 50,000 ரூபா சொல்லியிருக்காங்க.
இங்கே ஒரு 2 கறவை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சினை மாடுங்க. ஸோ நல்லா அருமையான ஹைட்டு. ஸோ அப்படியே பல்லு என்ன பல்லுன்னு கேட்டு பார்ப்போம். நைனா எந்த நைனா மாடு இது? திருப்பத்தூர். சென்னை இருக்காண்ணா? எத்தனை மாதம் இருக்கு? 20 நாள். தலைச்சங்கண்ணு ஃபர்ஸ்ட் கணக்கு தான். எவ்வளோ சொல்லிக்கிறேன் அந்த மாடு? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 85. ஹெச்எஃப் மாடுங்களா? ஹெச்எஃப். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க. ஸோ ஒரு 20 நாள் இருக்குங்க கண்ணு போட. ஸோ முதல் ஈத்து தான். ஸோ நல்ல அற்புதமான மாடு. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2 இங்கே கறவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ கண்ணு மாடும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 ஜோடி இருக்குது. ஸோ அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பல்லு பால் எத்தனை லிட்டர் வருதுன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். நைனா எந்த நைனா மாடு இது? புரியல. தானிப்பாடி. பல்லு நைனா இது? பல்லு சரியாச்சு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 3 கண்ணு. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது? 8 லிட்டர் ஒரு நாளைக்கா? ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 43. ஸோ கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா 43,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பொட்டக்கண்ணா என்ன ரெண்டுமே? ஒன்று காளைக்கண்ணு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பொட்டக்கண்ணுங்க, ஒன்று காளைக்கண்ணு போட்டிருக்கு. ஸோ நல்ல அருமையான ஒரு கறவை ஜெர்சியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் ஜெர்சி மாடுங்க. ஸோ நல்ல சவள நிறத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணும் பார்த்தீங்கன்னா பொட்டக்கண்ணு போட்டிருக்கு. ஸோ நம்ம இங்கே லோக்கல்லேருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பக்கத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லு சரியா போய் சொல்லணா? எத்தனை கண்ணு போட்டிருக்கேண்ணா? 4வது கண்ணு. பால் எத்தனை லிட்டர் என்ன வருது? 9 லிட்டர். எவ்வளோ சொல்லிடுறீங்க கண்ணு மாடு? ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 4 கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ பல்லு சரி பல்லு வந்திருக்கு. ஸோ ஒரு 9 லிட்ரு பால் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு. ஸோ நல்லா இதுவும் ஒரு லைட்டு சவள கலரில் சூப்பராக இருக்குது. சில பொட்டக்கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? குன்னத்தூர். ஓகே. பல்லுண்ணா? பல்லு கடை கம்மி. ஓகே. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 2வது கண்ணு. பால் அப்படியே எத்தனை? 13 லிட்டர். சுழி சுத்தமெல்லாம் கரெக்டாக இருக்கலாம். எவ்வளோ சொல்லிங்கண்ணா கண்ணு மாடு? 47. ஸோ பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லியிருக்காங்க. 2வது கண்ணு தாங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு பொட்டக்கண்ணு போட்டிருக்கு. ஸோ கடை கம்மியாக இருக்குங்க மாடு. நான் விளையாட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து மாடுங்க. நல்ல சவள நேரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன கண்ணுன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? கல்லவி. பல்லுண்ணா? 2 பல்லு. என்ன மாடுண்ணா இது? ஜெர்சி கிராஸ். எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? ஃபர்ஸ்ட் கண்ணு. அப்படி பால் எத்தனை லிட்டர் வரணும்? 12 லிட்டர். சுழி எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? சுழி வந்து நெத்திரி. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா கண்ணு மாடு? 47. இது பார்த்தீங்கன்னா ஒரு 47 சொல்லியிருக்காங்க. பொட்டக்கண்ணா? சேங்கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ சென மாடுங்க. ஸோ நாட்டு கிராஸு. ஸோ நல்லா அருமையான ஒரு சினை மாடு. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஊர் மாடு இது? புரியல. காணிமேடி. பல்லுண்ணா இது? 6 பல்லு. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? இப்போ ஃபர்ஸ்ட் 2வது கண்ணு. எத்தனை மாதம் சென்னை இருக்கு? 8 மாதம். பால் எத்தனை லிட்டர் வருது? 13 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா?
53. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 53,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ தாங்க 2வது கன்று. சிந்து கிராஸுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா காளை கன்று போட்டிருக்குங்க. ஸோ காம்பு வரிசையும் நல்லா அருமையான ஒரு காம்பு வரிசை. ஸோ இடைவெளியாலும் நல்லா அற்புதமாக இருக்குங்க காம்பு வரிசையில். ஸோ அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? பாப்பரெட்டி பண்ணி. பல்லுண்ணா இது? பல்லு 6 பல்லு. சில 6 பல்லுங்க. ஒரு காடி நேரத்தில் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ கண்ணு இப்போதாங்க போட்டிருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஆகும் போட்டு. நல்லா ஒரு காளை கன்று போட்டிருக்கு நல்லா செவல நேரத்தில். காம்பு அப்படியே பாருங்க, காட்டுறேன். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருங்க. எந்த ஊர் மாடு இது? திருப்பத்தூர். நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க கண்ணு, காளை கண்ணு. ஸோ நாட்டு மாடு. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 50 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பாருங்கள், நல்லா மயில போட்டாங்க. நல்லா அருமையான ஜோடிங்க. பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்த மாடு. ஸோ 90,000 சொல்லியிருந்தாங்க ஜோடி. நல்லா ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. அப்படியே வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. அப்படியே மாடு பாருங்க, நல்லா அருமையான மாடுங்க. நேனா வண்டி மாடா? நேனதான் வண்டி மாடுங்களா? சில வண்டி மாடுங்க. நல்ல ஒரு மயில போட்டா. ஸோ 76,000 கேட்குறாங்க மாடு. சில ஒரு நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்கு போதுங்க, வாங்கிட்டாங்க. பல்லு வைக்காத கண்ணுங்க. சில வியாபாரம் முடிஞ்சு பாருங்கள். ஸோ 25,000 ரூபா விலை சொல்லியிருந்தாங்க. ஸோ விற்பனை ஆயிடுச்சு. நல்லா அருமையான ஒரு கோபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மயிலில் அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் பிள்ளையில் சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாடு. நல்லா அற்புதமாக இருக்குது. நான் பல்லு சரியாக வந்துச்சாண்ணா? பல்லு வண்டி மாடு தானே? எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 1.5. அப்படியே ஃபோன் நம்பர் kan சொல்லலாம். 97 87 45 69 ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா அற்புதமாக இருக்குது. பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்திருக்கு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ங்க. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு கன்று. ஸோ மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா சரியான மடிக்கட்டுங்க. ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்குது பாருங்கள் அப்படியே மாடு. ஸோ நல்லா அற்புதமான மாடு. ஸோ நல்லா காம்பெல்லாம் பாருங்கள், நல்லா சரியான காம்புங்க. சரி, காம்பு இடைவெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு 4 காம்பு இடைவெளி சூப்பராக இருக்குது.
ஸோ நாட்டு கண்ணுங்க, ஒட்டக்கண்ணு ஒரு 5 மாதம் கண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ வளர்ப்புக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கந்திலி திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ 27,000 ரூபா சொல்லியிருக்காங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டி. அற்புதமாக இருக்குது கண்ணுக்குட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 HF கண்ணு இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அருமையான கண்ணுங்க. ஸோ 1 வருஷ கண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. வளர்ப்பு குட்டி தாங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா அழகாக இருக்குங்க கண்ணுக்குட்டி. இது பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 3 கிடாரி கண்ணுங்க, HF கிடாரி கண்ணுங்க. ஸோ இது நல்லா அருமையான ஒரு குவாலிட்டி கண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பல்லு வைக்காத கண்ணு. இன்றைக்கி எத்தனை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இன்றைக்கி எத்தனை இருக்கு? 10. எத்தனை விற்பனை ஆகிட்டு இருக்கு? 5 ஆகிடுச்சு. இன்னும் 5 இருக்குது. ஓகே ஓகே. எத்தனை மாதம் கண்ணு குட்டிங்களாம் எத்தனை வந்துருக்கீங்க? ஒரு 6 மாதம் 10 மாதம். ஸோ ஒரு 6 மாத கண்ணுக்குட்டி, ஒரு 10 மாத கண்ணுக்குட்டி சொல்லியிருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை போகும்.